பாண்டியன் ஸ்டோர் நியூ பிரம்மு செந்தில் வந்து அப்பாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா பாண்டி இருக்கிறதுல, டே மாப்பிள்ளை என்னடா நீங்கள் வந்திருக்க, நீ கடைக்கு போறியா அப்படின்றாங்க. இல்லை, நான் அப்பாவை பார்த்து பேசிட்டு போல தான் வந்தேன்றாங்க. அவர் இப்போ தான் வெளியே போனாருன்றாங்க. என்னடா என்ன விஷயம்? இல்லை, அவர் வீட்டுக்குமே வரல. சரி, அப்பா கிட்ட ஒரு வார்த்தை பேசலாமே, பேசவே இல்லையே அப்படின்ட்டு மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் பேசிட்டு போலான்னு வந்தேன்றாங்க. மாப்பிள்ளை அவர் தான் வந்து என்ன ஏதுன்னு கூட உன்னை கண்டுக்க மாட்டேங்கிறாரு. இல்லை, அப்புறம் ஏன் நீ அதை பற்றி நினச்சி இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்றாங்க. அதெல்லாம் ஒரு விஷயமும் இல்லை சரியா, நீ பெருசா இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதியா அப்படின்ட்டு சொல்றாங்க. என்னால வந்து நார்மலாக இருக்கவே முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக செந்தில் பேசுறாங்க. முதல் முறையா வேலைக்கு போற, கண்ணீரோடு போகாதீயா, நீ சந்தோஷத்தோடு போ, அதெல்லாம் அவருடைய கோவம்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் சரியா போகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பழனி சமாதானப்படுத்தி அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் கதிர இருந்துட்டு, அண்ணன் டைம் ஆகுதுன்னு அவர்கிட்ட சாயங்காலம் பேசிக்கலாமான்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க வேலைக்கு. ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் போவாங்க. உடனே டி சரவணா, ஆனாலேண்டா மச்சான் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு தான். ஏன்னா செந்தில் எவ்வளோ மனசோடைஞ்சு போய் பேசுகிறான் பாத்தியா, கொஞ்சம் கூட அவர் கஷ்டத்தை புரிஞ்சுக்காம மேலும் மேலும் இப்படி பசங்களை காயப்படுத்திட்டே இருக்காருடா, அவர் பண்ணுறது தப்பு அப்படின்ட்டு அந்த இடத்துல பழனியே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மச்சான் கிட்ட நானே ரெண்டு அவனுக்கு கேட்குறான், ஐயோ மாமா உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, சைலண்ட் ஆயிரு அப்படின்னு சரவணி சொல்கிறாங்க. செந்தில் ஃபீல் பண்ணவும் கதிர் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.